இப்போ இருக்கிற டிஸ்ட்ராக்டட் வேர்ல்ட்ல நோ சொல்ற பழக்கம் ஒரு பவர்ஃபுல் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் தான் சொல்லணும். நம்மளோட பெனிஃபிட்ஸ்க்காக மத்தவங்க கிட்ட ஒரு ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு பவுண்டரி செட் பண்றதுக்கு ஒரு ஹெசிடேஷன் எப்பவுமே இருக்கும். இது எதனாலனா யாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான். பட் லேட்டர் இந்த லேக் ஆஃப் பவுண்டரிஸ் வந்து ரெகுலேட்ல தான் போய் முடியும். நம்ம எல்லாருக்குமே இன்னர் ஸ்ட்ரென்த் வேணும்னா திங்க் பண்றதுக்கும் பிளான் பண்றதுக்கும் ஃபோக்கஸ் பண்றதுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும். அதனால நம்மளோட பவுண்டரிஸை மத்தவங்களோட பவுண்டரிஸை நம்மளும் கிராஸ் பண்ணக்கூடாது. நம்ம சொல்ற சின்ன சின்ன நோய் எல்லாம் ஷார்ட் டேர்ம் டெம்ப்டேஷன்ஸ் எதுன்னு ரெகக்னைஸ் பண்ணிட்டு லாங் டேர்ம் வேல்யூ எதுன்னு சூஸ் பண்றது தான். நம்மளோட ஓன் வேல்யூஸ்க்கு ஹானஸ்டா இருந்துட்டு பியர் பிரஷருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருக்கிறதே ஒரு பெரிய பிளஸ் தான். இப்போ இருக்கிற டிஸ்ட்ராக்டடான சொசைட்டில டைமையும் ஃபோக்கஸையும் கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சேயிங் நோ இஸ் நாட் அ வீக்னஸ், இட்ஸ் an act of self discipline and leadership.